ஆ வணக்கம் தங்கமுத்து. வணக்கம். வணக்கம். கௌதம் விஜய். வணக்கம், வணக்கம். ஆ அப்புறம் தங்கமுத்து முக்கியமான விஷயம். அந்த வணக்கத்துக்கு நடுவுல கட் பண்ணிக்கிறேன் நானு வேணும்னா. என்னன்னா, நான்லாம் நம்ம பேசணும்னு நெனச்சுட்டு இருந்தோம். நம்ம ம், பேசலாம், பேசலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே ம், இருந்தோம். அது ம், ஏதோ உனக்கு சில வேலைகள், எனக்கு ஒரு சில வேலை அப்படியே தள்ளி தள்ளி போயி, ம். நெறைய வீடியோ போட்டு இந்த வீடியோவே பண்ண முடியாது போலன்னு ஆஃப் பண்ணி நின்னப்போ கடைய வந்து தொறந்து விட்டுருக்கு இப்பதான் நீ. வா மச்சி என்ன வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு. என்ன என்ன பண்றது? ஏதாவது நம்ம அப்ப அவ்வளவு நேரம் சும்மா இருப்போம். ஓகே இன்னைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அன்னைக்கு ஏதாவது ம், ஏதாவது சப்ப வேலையா இருக்கும். ஆனா அந்த டயத்துக்கு தான் வரும். மொக்க வேலையா இருக்கும். ஆனா நம்ம என்ன ம், எந்த எந்த ம். டயத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டயத்துல குடுத்துருவாய்ங்க. அது சரிடா, சரி நாளைக்கு அதான். பண்ணிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போஸ்ட்போன் ஆகி ஒரு வழியா வந்தாச்சு இன்னைக்கு. ஆஹா. ஆமா. அது அது ம், அத்தியாவசியம் ஒண்ணும் இல்ல. உடனே பண்ணி, உடனே போடணும்னு அவசியம் கிடையாது. எப்ப வேணா பண்ணிக்கலாங்கிறனால தான் நம்மளும் தள்ளி போயிட்டோம். உன்கிட்ட வந்து பேசணும்னு நெனச்சதெல்லாம் வந்து சில விஷயங்கள் மனசுல ம். நெனச்சுட்டு வந்திருக்கேன். அத அப்படியே ஆஹ. கேட்கிறேன். ஆ சரி. நான் ஆல்ரெடி நம்ம பேசும்போது நீ ஒரு கதைய பத்தி பேசின கரெக்ட்டா? நீ ஒரு படம் ஒண்ணு பண்ண போற. அந்த கதைய வந்து என்கிட்ட ம், சொல்லியிருந்த. அத பத்தி நம்ம ம். பேசியிருந்தோம் கரெக்ட்டா? இப்ப என்ன லெவல்ல இருக்கு? எதுவும் பிளான் இருக்கா? அது இல்ல மச்சி. அந்த அடுத்த லெவலுக்கு இப்போதைக்கு நான் கொண்டு போல. அதாவது இப்போ ம், கொஞ்ச நாளா எனக்கு அத கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுல இப்ப எதுவும் கை வைக்க வேண்டாம். கொஞ்சம் ம், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா, ம், ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ஒரு டைப்பா அந்த கதைய ஆரம்பிச்சுட்டேன். ஆரம்பிச்சு எப்பன்னா ஒரு சில கோட்ஸ்லாம் இருக்கும். என்னன்னா, "செடிக்கு ஓவரா தண்ணி தண்ணி ஊத்தி அந்த செடி செத்து போச்சு." அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரிலாம் கேள்விப்பட்டுருக்கியா நீ? ஓகேவா? அந்த ஆ. மாதிரி நான் தண்ணி ஊத்தல. இந்த வேற க ஒண்ணு ஊத்தி சாவடிச்சிருக்கேன். இந்த கதைய நான் எழுத உட்காந்து ரைட்டர்ஸோட அந்த ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கும். அதுபடி போனா தான் கரெக்ட்டா இருக்கும். எனக்கு மேல இருந்து புஷ் பண்ணி ஒரு மாரி அந்த கதையில ம், ஓவரா என்ன சொல்ல, ஓவரா அதிலேயே உட்கார வச்சனால, எனக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு 13 மணி நேரத்துக்கு அந்த கதைய யோசிச்சிருந்தேன் ஆக்சுவலி. ஓகேவா? ஆனா 13 மணி நேரத்துக்கான ஸ்டோரி யோசிச்சுட்டு, ம், அத ம், ஸ்கிரீன் பிளே உட்காரும்போது, எனக்கு சுத்தமா மைண்டே இல்ல. ஏன்னா ஸ்டார்ட்டிங்லயே ம், 2, 3 ம். டிசப்பாயிண்ட் ஆயி போச்சு. ஸோ சுத்தமா மைண்ட் இல்ல. அப்ப ஆரம்பிச்சது. ம். சரி கொஞ்ச நாள் கேப் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் போடுவேன். அப்புறம் ம். திரும்ப அந்த கதைய ரொம்ப நாள் கழிச்சு உட்காருவேன். உட்காந்துட்டு சரி ஓகே எப்பயாவது அந்த கதைய பண்ணலாம்னு சொல்லிட்டு ம். கொஞ்ச நேரம் எழுதுவேன். அத எழுதும்போதெல்லாம் எங்கிட்ட இருந்து எவனுக்கு அது தெரியும் தெரிய மாட்டேங்குது எழுதுறது. ம். உடனே யாராவது வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சீக்கிரம் முடி. அந்த கதைய ம். சீக்கிரம் முடி. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே ம். அந்த பிரஷர்ல ஐயோ சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப எழுத ஆரம்பிப்போம். மைண்டே வராது. கதை எதுவுமே மைண்ட்ல எதுவுமே தோணாது. ஸோ ம். திரும்பியும் ஒரு ம். கேப். ஸோ அதே மாரி ஓகே நம்ம எதுக்கு ம். ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, முடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு என்னைக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், அன்னைக்கு நம்ம கடைய எடுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஹோல்ட் ம். பண்ணியிருக்கேன். ம். இப்போ அதாவது நான் ஓகே. உன்கிட்ட அனுப்புனேன் பாத்தியா, ஒரு ட்ரீட்மெண்ட் மாரி ஃபுல் ஸ்டோரிக்கான ஒரு ஆமா. ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலா அத ஃபீச்சர் ஃபிலிமா கன்வெர்ட் பண்ணியாச்சு. அந்த 13 மணி நேரம் வெப் சீரிஸா யோசிச்சிருந்தேன். ம். இப்ப அத ஃபீச்சர் ஃபிலிமா கன்வெர்ட் பண்ணியாச்சு. அது ம். ஃபுல் ட்ரீட்மெண்ட்டா எழுதியிருந்தேன் பாத்தியா, ஒரு ஃபுல் ஃபிலிம்க்கான ஒரு ம். ட்ரீட்மெண்ட்டா, அது அப்படியே இருக்கு. ம். அதுக்கு இன்னும் டயலாக்ஸ் மேற்படிக்கான அதுக்கான ஒரு மூவ்மெண்ட் இன்னும் போல. அதான் இப்ப அதாவது எப்ப ரீசென்ட்டா இப்போ தோணுமோ நான் அப்ப கான்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி இருக்கியா? ஆமா. இல்ல இன்னொன்னு என்னன்னா, காந்தான்னு ஒரு படம் இப்போ ஒண்ணு பாக்க போயிருந்தோம். அத பாக்கும்போது ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஆமாமா. அதுல ஒரு ம். டயலாக் ஒண்ணு வரும். ஒரு கதை சமுத்திர இப்ப வந்து சமுத்திரக்கனி டயலாக். அது ஆக்சுவலி ஒரு ஹிட் ஆச்சு அது. எனக்கு ஒரு நாளா ஹார்ட் பீட்டிங்கா இருந்துச்சு. ஓகே எனக்கு ஆமா கரெக்ட் தானே. எனக்கும் இருந்துச்சு. இப்ப ஆமா. ஒரு ஒரு விஷயம் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கதை யோசிக்கிறத விட, அந்த கதை அதுவா உருவாகட்டும். உருவாகி எப்ப கம்ப்ளீட் ஆகுதோ, எப்ப அது படமாக்கும்னு அதுவே டிசைட் பண்ணட்டும். நம்ம ஏன் ஆமா. போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு வா, அப்படின்னு வா, எனக்கு தோணுச்சு. கம் ஆன் உன்னால முடியும் வெளிய வா அப்படின்னு இருக்கு. ஆமா. சரி ஓகே. கொஞ்ச நாள் ம். ஹோல்ட் பண்ணுவோம். சும்மாவும் இருக்க வேண்டாம் ம். அப்டின்ட்டு, சரி மத்த வேலைகள பார்ப்போம் அப்டின்னு சொல்லிட்டு, இப்போ சின்ன வேலைகள். அது போக டைரக்ஷன் டச் விட்டு போயிறக்கூடாது. அப்டின்றதுக்காகவும் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்டின்ட்டு பேக்ரவுண்ட்ல ஒர்க் போயிட்டு இருக்கு. ரைட், ரைட். நல்ல விஷயம். நல்ல விஷயம். ஆ அப்புறம் திரும்ப சொல்றேன்னு கோச்சுக்காத. ம், என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி வீடியோ பண்ணி. நாங்க ம், கன்டினியூவா 2, 3 பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ம், வீடியோக்குன்னு வந்த சில 1, 2 ஆளும் பீஸும் வராம போயிருச்சு வீடியோக்காக. அதனால வீடியோ பண்ணல. அதனால நான் எப்பவுமே வீடியோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் சும்மா ஹாய், ஹலோ சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அத ஒழுங்கா அ, குவாலிட்டியா வருதான்னு நான் செக் பண்ணுவேன். ஆனா அ. உனக்கு இப்ப அந்த குவாலிட்டி செக்கே பண்ணாம தான் நான் போயிட்டு இருக்கேன். அட எனக்கு என்ன டவுட் ஓடிட்டு இருக்கு பேக்கிரவுண்ட்லன்னா, ஃபுல்லாத்தையும் அ, எடுத்து
அது ஒண்ணு வராம போயிருச்சுன்னா, ஏதோ ஆயிருமோன்னு பயமா இருக்கு. இத கட் அ, பண்ணலாமா? இல்ல இப்படியே அ. ரன் த்ரூ பண்ணலாமா? அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஆப்ப யூஸ் இல்ல பண்ண வரைக்கும் நம் எனக்கு என்னன்னா, அ உன் முகம் வந்துருச்சுனாவே ஆப்ல கரெக்ட்டா வந்துரும் தான் அர்த்தம். சூர்யாவுக்கு வந்து ஓகே. முகமே எப்படி சொல்றது? அ, ரொம்ப ஸ்டக் ஆயி வந்துச்சு. ஆனா இப்ப உனக்கு எப்படி ம், தெரியுதுன்னா, நீ பேசுறது வந்து முன்னாடி கேட்குது. உன் வீடியோ அ, டிலேவா எனக்கு வந்துகிட்டு இருக்கு இப்ப லைவாவே. ம், அதனால ம், இது எதுவும் பெரிய பிரச்சனையா வந்துருமோ? வீடியோ ஃபைனலா அவுட் பார்க்கும்போது, ம். உன் முகமோ, என் முகமோ சரியா வராம போயிருமோன்னு பயமா இருக்கு. அது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருந்தது பின்மண்டையில. அதான் இல்ல உன்கிட்ட உனக்கு வீடியோ கரெக்ட்டா சொல்லலாம். தானே வருது. வீடியோவோட மூவ்மெண்ட் எல்லாமே கரெக்ட்டா வருது. அது ஸ்டக் ஆகுது அந்த மாரி ஏதாவது இருக்கா? வீடியோவோட மூவ்மெண்ட் லேட்டா வருது. வாய்ஸ் மட்டும் கிளியரா கேட்குது. அப்ப நீ பிரச்சனை இல்ல பேசி மச்சி. முடிச்ச உனக்கு பிறகு தான் நீ அதான். அது நம்ம எடிட் பண்ணும்போது ஆடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதானே. உனக்கு ஆ அதுதான் பிரச்சனை சரி. அப்படின்னா, ஓகே. எடிட் எனக்கு பண்ணும்போது எனக்கு ஆடியோ அட்ஜஸ்ட் ஆடியோ பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஓகே. ஏன்னா ஆ, சூர்யாவோட ஆ, பிரச்சனையில வந்து ஆடியோவே சுத்தமா கேட்கல. ஆ. அதுவரைக்கும் எனக்கு ஓகே. அதுல ரொம்ப ஸ்ட்ரக் ஆயி தான் கேட்டுச்சு. உனக்கு மேபி அது ஏதோ டவர் இஷ்யூவா என்னன்னு தெரியல. எனக்கா? உனக்கான்னு தெரியல. ம், பட் ஓகே. ம். உனக்கும் கிளியரா கேக்குதா? உன் சைடு எதுவும் எனக்கெல்லாம் என்னோட கிளியரா வீடியோல, இங்க இல்ல. ஆடியோல எனக்கெல்லாம் டிலேலாம் எதுவும் இல்ல. எனக்கெல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. ஓகேங்க. எனக்கு வந்து ஒரு 2 செகண்ட் மட்டும் முன்ன பின்ன மாறிட்டே இருக்கு. உன்னோடது. அவ்வளோதான். ம். சரி சரி ரெக்கார்ட் அப்படியே ரன் த்ரூ ஆனதுக்கப்புறம் டிலே பண்ணிருவோமா? சரி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஓகே. ம். ஏதாவது ஓகேடா. ஆச்சுன்னா நம்ம இன்னொரு தடவ பண்ணலாம். நமக்கு ம். பேசுறது ஒண்ணும் புதுசு இல்ல. பிரச்சனை இல்ல. நீ நல்ல பாயிண்ட் ஒண்ணு சொன்ன. காந்தா படத்த பத்தி நீங்க ஒண்ணு சொன்ன இப்போ. ம், நான் அந்த ம், படம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சதும் நீ சொன்ன அதே டயலாக். அதுக்கப்புறம் ம், இன்னொரு டயலாக் பதிஞ்சது. அவர்கிட்ட துல்கர் கிட்ட போயிட்டு, "நம்ம ஏன்டா வந்து ஒரு இருட்டு ரூம்ல ஒரு 100 பேர ம், உள்ள உட்கார வச்சு, நம்ம ஏன் படத்த போட்டு காட்டுறோம்? நம்ம ஏன் கதை சொல்லணும்? ஏன் ம், அவங்களுக்கு அப்படி என்ன நம்ம அறிவ சொல்லிற போறோம்? அப்படி என்ன நம்ம ம், அவனுக்கு தெரியாதத சொல்லிற போறோம்ன்னு" ஒரு 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 நரேஷன் மாரி ஒண்ணு ம், சொல்லுவாரு, துல்கர் கிட்ட. ம், அது ரொம்ப ம், ஒரு டைரக்டரா சரி, இல்ல மோஸ்ட்லி வந்து ரைட்டர், டைரக்டர் தான் ஒரு படத்த காமிக்க போறாங்க கரெக்ட்டா? ம், சோ நான் பெருசா ரைட்டரா எனக்கு கனெக்ட் இல்ல. ஏன்னா, நானே இன்னும் ரைட்டரா சரியா இருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஆனா டைரக்டரா நான் ம், சரின்னு எனக்கு தோணுது. டைரக்டரா நான் ம், கனெக்ட் பண்ணிக்கிட்டப்போ, கரெக்ட் தானே. நீ ம், சொன்ன மாரி ஒரு கதை எப்ப முடிவு பண்ணுதோ, அப்பதான் அது தியேட்டருக்கு வரணும். அத தாண்டி ம், அது வந்து தியேட்டருக்கு வந்தாலும், ம், அந்த கதையில அப்படி என்ன சொல்லிற போறோம்ன்னு ஒரு கேள்வி அவரு கேட்கிறார்ல, சமுத்திரக்கனி. ம், அப்படி ஒரு விஷயம் அந்த கதையில இருந்தா தான் அத நம்ம காட்டணும். அப்படின்னு ம், எனக்கு ஒரு பெர்சனலா ரொம்ப ஹார்டா ஹிட் ஆன ஒரு ஃபீல். நீ அத ஷேர் பண்ணவும் ம். எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதோடயும் நல்ல படம். ஓகே, எனக்கு வந்து ஓகே. அந்த 2, 3 சீன் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு மனசுக்குள்ள ரொம்ப. அ இப்ப வந்துட்டு நீ வந்து இதான் முடிவுல இருக்க. இப்போ ஆமா, டைரக்டர் டச் விடக்கூடாதுன்னு சில ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ம், நான் பொதுவா ம், ஜெனரலா கேட்கிறேன். இது என்னைக்காவது தோணியிருக்கா? இப்போ நம்ம ரொம்ப நாளா இருக்கோம். உனக்கே தெரியும். ம், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 வருஷம் பக்கம் தெரியும் நமக்குள்ளேயே. அப்ப அதுக்கு முன்னாடி நீ ம், எவ்வளோ நாள் இருக்கன்னு உனக்கு தெரியும். ம். ஏதாவது தோணியிருக்கா என்னைக்காவது? ரொம்ப லேட் ஆகுதோ, ரொம்ப டிலே ஆகுதோ, எப்ப நடக்கும்? எப்ப ப்ராஜெக்ட் கிடைக்கும்? இந்த மாரி விஷயம்லாம் யோசிச்சிருக்கியா? அ ஜெனரல் அந்த லைஃப் மாரி ஆக்சுவலி அதாவது நமக்கு நடக்கிற டிலே, ஆ நம்ம வந்து லேட்டா பண்றது எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ஏன்னா, ம், ம், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்றோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பேக்ரவுண்ட்ல நமக்கு நடந்துட்டே இருக்கும். ம், ஓகேவா? இப்போ நான் ஒரு ஒரு ஸ்டோரி வச்சு ஒரு ப்ரொடக்ஷன்ல நான் பிட்ச் பண்றேன் அப்படின்னு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பெர்சன்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. என்னைய பார்த்தாலும் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு விடக்கூடாது டெய்லி. அவங்களுக்கு பார்த்தோம்னா, அந்த டிலேன்றதே இருக்காது. ஏன்னா, ம், அவங்க ம், ஒவ்வொரு இடத்துலயும் விதை போட்டுக்கிட்டே போறாங்க. எப்ப ம். வேணா அது எங்க வேணா அந்த உண்மையான எந்த விதை ஒண்ணு. வேணா செடி ஆகும். என்ன ஆ, கேட்டா, ஆ. நம்ம அந்த அளவுக்கு பண்ணல. நான் அந்த அளவுக்கு பண்ணலன்னு தான் எனக்கு தோணும். ஏன் நானே திட்டம் தான் ம், செய்வேன். எனக்கு வந்து சீக்கிரம் பண்ணணும்னு நான் சொல்ல தான் தெரியுமே தவிர, நமக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா லேட் ஆகுறதுக்கு காரணம் நான் தான். ம், அதனால விதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முளைக்கும். நான் இன்னும் விதை போடாம இருக்கணும்னு எனக்கு தோணுது. ம். எனக்கு அதான் புரியுது. அப்ப அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு நீ தெளிவா இருக்குங்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, நம்ம ஏஜ் ம், சர்க்கிள்ல நம்ம நம்ம கூட நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே டைரக்ஷன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும்ல. அதுல சில ம், பேர பார்க்கும்போது எக்ஸாம்பிள்க்கு எதுக்கு சில பேர் எடுத்துக்கணும். என்ன யோசிச்சு பார்க்கும்போதே, நான் ம், யோசிப்பேன். நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சில நேரம் வந்து, என்னடா ம், இது முயற்சி பண்றோம். அப்படியே நகர்ற மாரி ஆட்டம் காட்டுறாய்ங்க. வழி விட மாட்றாய்ங்களேடா! அப்படிங்கிற மாரி சில நேரம் ம், தோணும். தோணிட்டு ஒரே அப்படியே யோசிச்சுக்கிட்டு, சரி போடா ம், அப்படின்ட்டு அப்புறம் மைண்ட் என்ன ஆகும்னா, சரி அத ம், யோசிச்சுக்கிட்டே இருந்தா டிப்ரஸ்ட் ஆயிரும்ன்னு, சினிமா சம்மந்தமா ம். வேற ஏதாவது பண்ண ஆரம்பிச்சேன். திடீர்னு பாரு எல்லாரையும் கூப்பிட்டு, "வாங்க நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் வாங்க. நான் எடுக்கிறேன்" அப்படின்னு நமக்குள்ள அ, ஏதோ நம்ம சுதீர் ஏதோ பரத்வாஜ் ரங்கநாதன் மாரி நான் ஏதோ அ, நெனச்சுக்கிட்டு,
சரி நம்ம எடுக்கிறது இன்டர்வியூ தான்டா. நம்ம பேசுறது இதுதான்டா. அவிங்க ஆ, வந்து நமக்காக இன்டர்வியூ பண்றாய்ங்க. அதாவது வளர்ந்து வர ம், அடுத்த ஃபிலிம் மேக்கருக்காக. ஆ. நம்ம ஷார்ட் ஃபிலிம் மேக்கருக்காக இன்டர்வியூ பண்ணுவோம். அப்படின்னு தோணி நான் இத அ, பண்ணேன். அதனால ம், எனக்கு அப்பப்பைக்கு தோணும். ஆனா நீ சொல்றத பார்த்தா, ம். எனக் காட்டிலும் நீ ரொம்ப மெச்சூரா யோசிக்கிறியோன்னு தோணுது சில நேரம். இந்த முக்கியமா இந்த இதுல. நான் அந்த கேள்வியே கேட்க மாட்டேன் மச்சி. ஏன்னா எனக்கே நல்லா தெரியும். நான் தான் தப்பு. நான் தான் பண்ணல அப்படின்னு ஓப்பனா சொல்றதுக்கு வந்து ஒரு ஒரு கட்ஸ் வேணும். ஒரு கிளாரிட்டியான மைண்ட் வேணும். முன்னாடில இருந்தே அப்படி யோசிச்சிருக்கணும். அப்பதான் பழகும். ஆமா மச்சி. நம்ம என்ன பண்றோம்னு நமக்கு தெரிஞ்சா தானே அத அடுத்து பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். கரெக்ட் தான். நம்ம பண்ற தப்பு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியணும்ல. இன்னொன்னு ம். அவ்வளோ ஈஸியா யாரும் நம்மள தப்பா சொல்லிட மாட்டாங்க. ஒரு ம், சிலர் தப்பு ம், பண்ணட்டும், பண்ணிட்டே இருக்கட்டும்னு விட்டுருவாங்க. ம், மேல வரக்கூடாதுன்னு. ம், ஒரு சிலர் ம். சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ம எடுத்துக்க மாட்டோம். "நீ என்னடா சொல்றது?" நமக்கு அப்படின்னு. அது புரியாது. வேற மாரி புரியும். ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. அவனுக்கு இங்க பொறாம. அவன் ஆ, நம்மளையும் ஆமா. அப்படி புரியும். அந்த மாரி ம். தரும். ஆக்சுவலி என்னோட இதுல பார்த்தேன் அப்படின்னா, ஆ என்ன சொல்ல, இப்ப என் ஃபேமிலி சைடா இருக்கட்டும், என் சர்க்கிளா இருக்கட்டும், என்னோட டெசிஷன் வந்து தப்புன்னு இன்ன வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. அதாவது நான் ம், இந்த இந்த ம், ஃபீல்டுக்குள்ள வர்றதோ, இந்த ஃபீல்டுக்காக நான் பண்றதோ, நீ பண்றத பண்ணு. அது போக நம்ம தெரியும் ஃபினான்ஷியலா நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கோம்ன்றது தெரியும். அதுக்கும் நீ ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ, ம், ஆ ம், என்னோட இது எல்லாமே வந்து நானா உருவாக்கிக்கிட்டது தான். எனக்கு தப்பா இருந்தாலும் சரி, நான் கரெக்டான போறேன், கரெக்டான பாதையில போறேன் அப்படின்னு நான் எடுக்கிற டெசிஷனா இருந்தாலும் சரி, இல்ல நான் பண்றது ம், தப்புன்னு என்னைய நானே திருத்திக்கிட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம வந்து ஒண்ணா இருக்கும்போது வேற. ஆனா ஒண்ணா இருக்கும்போது சின்ன சின்ன தப்புகள் பண்றோம் அது வேற. ஆனா ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கும்போது யாரும் ஓப்பனா டக்குன்னு சொல்லிட மாட்டோம். ம், உனக்கு ம். தெரியும் நம்ம ஒண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே தெரியும் ஆமாமா. நம்ம ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னாலே, டக்குனு ஏன்னா நம்ம ஒண்ணு யோசிப்போம். நம்ம சொல்லி ஏதாவது தப்பா நினைச்சுட்டானா, அந்த மாரி ஏதாவது நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாரியும் இருக்கு. இன்னொன்னு ம், ஓப்பனா ஒரு சில விஷயங்கள நம்ம ஓப்பனாவும் சொல்லிருவோம். ம், அந்த மாரி ஓப்பனா சொல்றதா இருக்கட்டும், இல்ல வந்து தப்பான டிசிஷனுக்கு ஒரு தப்பான ஒரு பாதையில போறோம்ன்ற ஒரு ஒரு கிளாரிட்டி நம்மளே நம்மளே தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். ஒரு ஆள் இருந்தாங்கன்னா வந்து ப்ராப்பரா நம்ம கரெக்ட்டா போறோம், தப்பா போறோம்ன்றத தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு. ஆனா மோஸ்ட்லி அந்த மாரி யாரும் ஒரு இருக்க மாட்டாங்க. ஆள்னா புரியல மச்சி. நீ என்ன யாராவது சொல்ற? யாராவது மச்சி யாராவது. நம்ம இவங்க தான் இல்ல அப்படின்னு கிடையாது. நீ உனக்கு யாரும் இல்லைல்ல அப்படி? எனக்கு உனக்கு யாரும் யாராவது கிடையாது. இருக்காங்களா ஆமா. அப்படி? இல்ல, இல்ல. இல்லல்ல. இல் அப்ப நீ எப்படி அத புரிஞ்சுக்கிறேன்னு தான் கேட்கிறேன். அது என்ன சொல்ல நான் யோசிப்பேன் மச்சி நெறையா. அ எப்படி ம், நான் இப்போ போயிட்டுருக்கேன். வண்டியில போயிட்டு இருக்கேன். நல்லா தான் அதாவது ம், அதுவரைக்கும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம வந்து ம், நல்லா ஓகே நம்ம நல்ல ஸ்டேஜ்ல இருக்கோம். நம்ம போயிட்டுருக்கோம். கரெக்ட்டான பாதையில போயிட்டுருக்கோம் அப்டின்ட்டு. திடீர்னு பார்த்தா அந்த லோகேஷ் கனகராஜன் எப்படி படம் எடுக்க ஆரம்பிச்சான்? அவனுக்கு எப்படி வந்து ஒரு டீம் கிடைச்சுச்சு? அந்த டெபுட் டைரக்டர்லாம் எப்படி வந்து டக்குனு படம் பண்றாங்க? அப்டின்றப்போ அவங்கள பத்தி யோசிக்கும்போது அவங்க பேக்ரவுண்ட்ல எவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்ற நமக்கு தெரியும். ஆமா, ஆமா. நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே அவனுங்க வந்து இவ்ளோ ம், டீம் ரெடி பண்ணியிருக்கானுங்க, இவ்ளோ பண்ணியிருக்கானுங்க. நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது நம்ம ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டோம். அத விட்டுட்டு நம்ம வேற பாதையில ம், போய்க்கிட்டு இருப்போம். ஸோ அந்த இடத்துல எனக்கே தெரியும். ஓகே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். நம்ம ம், வந்து ஒரு சீக்கிரமே இந்த மாரி டெபியூட் பண்றதுக்கோ, இல்ல வந்து சீக்கிரமே ஒரு டைரக்ட் பண்றதுக்கான ஒரு பாதையில நம்ம போல. இன்னும் வேற ஒரு ட்ராக்ல தான் ம். போய்க்கிட்டு இருக்கோம். அப்படின்றது தெரியும். எனக்கு ஆக்சுவலி லேட்டா தான் தெரிஞ்சுச்சு. இப்ப கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி. அதான் ஒரு 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 6 மந்த் ம். ஒரு 7 மந்த்ஸாவே தோணிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஒரு டெசிஷன் வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் எடுத்தேன். அப்ப நீ இப்ப ஓகே. இருக்கிற யோசனை வந்து, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன யோசனை. கிடைச்ச ஆமா, யோசனை. ஆமா. அப்படிதான். ரொம்ப நாளா ஓகே. இருந்துச்சு. அதாவது நம்ம தப்பு பண்றோம்னு தோணுச்சு. அதுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம இருந்து, ஒரு 3, 4 மந்த்ஸ் ம். கழிச்சு அந்த டெசிஷன் எடுத்து, இப்போ ஒரு 4 மந்த்ஸ் அதுக்கான ஒர்க் பண்ணலாம் அப்டின்ட்டு ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஆனா இப்ப நீ வந்து ரியலைஸ் பண்ணிட்டு, அதுக்கான ம். ட்ராக்ல தான் போயிட்டு இருக்க. ஆமா. அதுக்கான அதுல ட்ராக்ல எதுவும் தான் உனக்கு ப்ராப்ளம் இல்ல, டீவியேஷன் இல்ல. டீவியேஷன் இருக்கு. ஏகப்பட்ட டீவியேஷன் இருக்கு. இப்ப தான் எல்லா டீவியேஷனுமே வருது. என்னன்னா, நம்ம கரெக்ட்டா நீ போகும்போது தான் யோசிச்சு பாரு. வருங்கிறியா? ஆமா. ம், இப்போ ம், நம்ம ஏஜ் ம், ஏஜ் படி பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலினா பரவால்ல. நம்ம மிடில் ஆமா, கிளாஸ்ஸுக்கும், ஒரு புவர் கிளாஸ்ஸுக்கு இருக்கிற மிடில் கிளாஸ்க்கு இருக்கோம் நம்ம. ஓகேவா? ஆமா, ஆமா. ப்ராப்பர் மிடில் கிளாஸ்ன்னு லோவர் நம்ம மிடில் சொல்ல முடியாது. கிளாஸ். அந்த ஸ்டேஜ்ல ஆமா. ஆமா. அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது, இந்த ஏஜ்ல நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்ல ஒரு மந்த்லி ஏர்னிங் ஏதாவது ஒண்ணு வர்ற மாரி, ஏதாவது ஒண்ணு பண்ணி வீட்டுக்கு கொஞ்சம் காசு குடுக்குற ஏஜ் இது. நம்ம கண்டிப்பா இந்த பாதையில போறோம் அப்படின்னா, மந்த்லி ஏர்னிங்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒண்ணு. ஏன்னா எப்ப வேலை இருக்கும், ஆமா. எப்ப நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம்ன்றது நமக்கு தெரியாது. மந்த்லி ஏர்னிங் போனோம் ம், அப்படின்னா, நம்ம இதுக்காக டெடிகேட்டடா பண்றோன்ற ஒர்க்க பண்ண முடியாது. ம்.
ஏன்னா, டே டூ லைஃப் அப்படியே ரொட்டீனா போயிட்டே இருக்கும். காலைல 9 மணி, 10 மணிக்கு ஒர்க் போனோம்னா, ஈவினிங் 8 மணி ஆகுதுன்னா, வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, திரும்ப நைட் உட்கார முடியாது. காலைல எந்திரிக்கிறோம், தூங்கிருவோம், இப்படி போயிரும். ஸோ, நம்ம ஆமா. ஒரு பேஷனுக்கான ஒர்க்க பண்றதுக்கு டைம் கிடைக்காம போயிரும். ம். பேஷனுக்கான ஒர்க்கு ஃபுல் ஃபிளெட்ஜா டே ஃபுல்லா பண்ணோம் அப்படின்னா, மந்த்லி ஏர்னிங்கான காசு, அந்த சம்பாதிக்கிறதுக்கான ம். வேலையில போ முடியாது. ம். ஸோ, இந்த ஏஜ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ம். அப்படின்றப்போ, ம். அதையும் சமாளிக்கணும். ஃபேமிலி தங்கச்சி இருப்பாங்க, மேரேஜ் இருக்கும். அந்த மாரி. அதுக்கு அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அப்புறம் நம்ம லைஃப்க்கு என்ன பண்ணியிருக்கோன்றது இருக்கும். அப்புறம் நம்ம பேஷனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது இருக்கும். இந்த மாரி எல்லா கேள்வியும் இந்த ஏஜ்ல வர ஆரம்பிக்கும். இந்த தெளிவு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது இப்போ. ம். இது ஏன்னா பொதுவாவே ஒரு ஒரு எல்லாருக்கும் ம். தோன்ற மாரி ஒண்ணு இல்ல? ஆமா. ஏன்னா இப்போ ஒரு 2 இயர்ஸ் ம். முன்னாடியே தோணியிருந்துச்சுன்னா, நம்ம இந்த ஏஜ்க்கு வரும்போது ஒரு 2 இயர்ஸ் கேப் இருக்கும். அதுல ஏதாவது திக்கி தடுமாறியா ஏதாவது பண்ணியிருந்திருப்போம் நம்ம. அந்த 2 அது இயர்ஸ் ஒண்ணும் நீ பிரச்சனை இல்ல. பேக்ல போய் பாரேன். அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இப்ப யோசிச்சுட்ட. ஆ, 2 ஆ. இயர்ஸ் முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு டீம்ல இருக்கோம். ஒரு கரெக்ட்டான ஒரு இடத்துல இருக்கோம். அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்ல நம்பிக்கையில வந்து ஒரு இருந்தோம். ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. அதாவது ஆ. கரெக்ட்டான இருந்த இடம் எல்லாமே கரெக்ட் தான். ம். நம்ம ம். அந்த நேரம் சரியில்லன்னு சொல்லுவாங்க பாத்தியா? ஆமா. அந்த மாதிரி நம்மள சுத்தி மட்டும் இல்ல. நம்மள சுத்தி இருப்பாங்க பாத்தியா? அந்த நேரம் சரியில்ல. நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட ம். சுத்தி இருக்க நேரம் சரியில்லாம போயி, அது லேட்டரா ம். நம்ம இப்போ தெரிய வந்து, ம். நெறைய விஷயங்கள் நெறைய லேர்னிங் அது ஒண்ணு. அ அது ஒரு பாடம் தான் வச்சுக்கயேன். ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் ஒரு ம். படம் பண்றோம்னாலோ, அதுக்கு நெறைய நெறைய மக்கள பார்ப்போம். இந்த மாரிலாம் மக்கள் ம். இருப்பாங்கன்றத அங்க பார்க்கறதுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். மேபி. ம். நம்ம ம். ஃப்ரெஷ்ஷா போயிருந்தா கூட புதுசா அடிபட்டுருப்போம். படத்துக்குள்ள போறப்ப. இப்ப படத்துக்குள்ள இந்த மாரி ஆட்கள்லாம் இருப்பாய்ங்க அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு ஆ. நல்லது வேணா. கெட்டதுலயும் அப்படி நல்லது. வேணா எடுத்துக்கலாம். நல்லதுலயும் ஒரு ஆமா, கெட்டது. அந்த மாரி. ஆமா. அந்த மாரி ம். வேணா எடுத்துக்கலாம். ம். என்ன? ஓ! என்ன அப்டின்னா, இப்போ ஓகே. உங்க வீட்ல வந்து உன்ன எதுவும் சொல்றதில்ல. உன்ன பத்தி தெரியும். ஆனா அதே வகையாக நீ வந்து ஏதாவது குடுக்கணுங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்கு ஃபினான்ஷியலா. இப்போ வந்து நீ 4 மாசத்துக்கு முன்னாடிலருந்து ஒரு பிளான் எடுத்து இன்னைக்கு அந்த ட்ராக்ல போயிட்டுருக்க. ம், அந்த 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ இத யோசிக்கல. நீ வந்து ஒரு ஃப்ளோவுல இருந்த. போற போக்குல போலாங்கிற ஒரு ஃப்ளோல இருந்த. ம். கரெக்ட்டா? அப்படிதான் இருந்த. ஆமா, ஆமா. ரைட். ஓகே. இப்போ ம், எனக்கு இன்னொரு கேள்வி நீ சொல்லும்போது தோணுச்சு. இப்போ நீ வந்து ம், யோசிக்கிற. நீ ம், பண்ற விஷயத்துக்கு என்ன காரணங்கிறத யோசிச்சு, ஒரு ம், இப்போ நானும் யோசிக்கிறேன் தான். நானும் யோசிப்பேன். நான் ம், பண்றதுக்கெல்லாம் கரெக்ட்டான காரணம் இருக்கா? இல்லையான்னு நானும் ஓவர் திங்க் பண்ணுவேன். உன்ன மாரி நானும் திங்க் பண்ற ஆள் தான். ஆனா நான் ம், டக்குனு வந்து இதுக்கு இதுதான் முடிவோ, இல்ல நீயும் டைம் எடுத்துக்குவ. ஆனா ம், அட்லீஸ்ட் நீ எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 4 மாசம் இப்ப போயிட்டு இருக்கல்ல. இந்த ம். மாரி என்னால நான் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சு 4 மாசம் கன்டினியூஸா போயிருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா அப்படி எதுவுமே இல்ல. அது ஏன்னு எனக்கும் புரியல. ஒரு ஒரு ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ என் 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 லைஃப்ல வந்து நான் ம், எங்கெங்க போனேன்னு உனக்கு தெரியாது. ஆனா ம், மோஸ்ட்லி நீ ம், ஓரளவுக்கு ரேண்டமா உனக்கு தெரியும்ல. அத வச்சு நான் சொல்றேன். ம், உனக்கே ம். நீயே யோசிச்சு பாரேன். நான் மச்சி எங்கெங்கெல்லாம் இருந்தேன்னு யோசிச்சு பார்த்தா, அதாவது அப்படிதான் ஒரு ஃபீலு. சிம்பிளா அது ஏன்னு ஒண்ணுதான். தெரியல எனக்கு. ம். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அப்படி ஒரு பெர்சன் தான் நானுங்கிறியா? ஆமா, என்ன மாரி ஆமா. ஒரு 10 அப்படி பீப்பிள் இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒண்ணு ஆ, பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறனால அப்படி இருக்காங்க. ஆமா, ஆமா. அதாவது ஓ! எதுவுமே பண்ணாம இருக்கிறவங்க வெளிய தெரியாம நெறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆமா, பெரிய ஆள் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகேவா? அந்த ஆமா. மைண்ட் செட் இருந்து எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு அதுதான் நான் சொன்னேன்ல. அங்கங்க ஒரு சீடு நீ வைக்கிறன்னு வச்சுக்கயேன். ம், ம், நீ இப்ப நெறைய இடத்துல போயிருப்ப. ஓகேவா? ம், எல்லா ம். இடத்துலயும் உனக்கு தெரிஞ்ச ஒரு அங்க ரெஜிஸ்டர் ஆயிருந்திருப்ப நீ. கௌதம்னா ஆமா. அவன் இந்த படம் டைரக்ட் பண்றான், ஆக்டிங் பண்றான் எல்லாமே அப்படின்னு. நீ போற இடத்துல எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ம், ஸோ, நீ போக போக பின்னாடி அது எங்கேயாவது ஒரு ப்ராசஸ் ஆயி உனக்கு முன்னாடி வந்து நிக்கும். நீங்க பார்த்தோம்ல ப்ரோ இந்த மாரி நான் ஒண்ணு பண்றேன் ப்ரோ. நீங்க பண்றீங்களா? ஒர்க் பண்றீங்களா? ம். வரீங்களா? ஆ. அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து ஆமா. நிக்கும். அன்னைக்கு இப்ப நம்ம நமக்கு ரீகால் ஆகாது. ஆமாமா. ஆ நடந்திருக்கு, எதுவுமே பண்ணாம நடந்திருக்கு. ம். இருந்திருந்தோம்னா வந்து அவ்வளவுதான். அப்படி ஒரு அப்படியே விஷயம் பண்ண வராது. மாரி வந்திருக்காது. வராது. அதாவது ஆ முன்னாடி வந்து ரைட், ரைட். உனக்கு ஒரு விஷயம் வந்து சேர வேண்டிய விஷயம் சேராம போகும். நீ எதுவுமே பண்ணல அப்படின்னா. ம், ம். புரியுது மச்சி. ஆனா நான் இது தப்பா புரிஞ்சிருக்கேன். நான் வேற மாரி ம், புரிஞ்சிருக்கேன். என்னன்னா, நீ யோசிச்ச விஷயத்த நானும் யோசிச்சிருக்கேன். எப்படி யோசிச்சேன்னா, ம், நீ அத ம், பாசிட்டிவா வச்சல, நான் நெகட்டிவா வச்சேன். ம், எப்படின்னு பாரேன். ம், ம், யோசிச்சுக்கிட்டே இந்த என்னடா கௌதம் அலைஞ்சுகிட்டே இருக்கோம். திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டரா போறோம். திடீர்னு ம், ஏதோ ஒரு வேலைக்கு போறோம். திடீர்னு இப்ப டாக்ஸி ஓட்டுறோம் கொஞ்ச நாள் காசு இல்லன்ட்டு.
என்னடா ம். நடக்குதுன்னு யோசிக்கும்போது, சரி திரும்ப சினிமாக்கு ம். வருவோம். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன்ல. அப்படி பண்ணிட்டு ம். இருக்கும்போது, நான் கரெக்ட்டா ம். மலேசியா போயிட்டு வந்தப்போ, இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல ஒரு சின்ன லீட் கேரக்டர் கிடைச்சது. ம். அப்போ அந்த அந்த டைரக்டர வந்து நான் ரொம்ப வருஷமா 2 வருஷமா தெரியும். நான் இதெல்லாம் ம். பண்றேன்னு தெரியும். அப்ப போய் ம். ஜெனரலா வந்து நான் அந்த மலேசியா படத்துல நடிச்சேன், அங்க நடிச்சேன், இங்க ம். நடிச்சேன்னு சொன்னோனே, "ஒய் ம். நாட் நீயே ஏன் அந்த சின்ன பையன் ஒரு 12த் படிக்கிற பையனா நீ நடிக்கக்கூடாது. ஒரு 10த் படிக்கிற பையனா நடிக்கக்கூடாதுன்னு" கேட்டாரு. ம். அன்னைக்கு ம். நீ சொன்னத நான் யோசிச்சேன். ஓ! நம்ம ம். என்னென்னத்தையோ பண்றோம். அது வேற மாரி நம்ம கையில வந்து நிக்குது போல. ஆமா, அப்ப ஆமா. அப்ப நெகட்டிவா நடந்தா நடந்து தொலையட்டும். நம்ம சினிமாலயே இருப்போம். ம். நமக்கு நடக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு ம். சினிமால பண்ணணும். அப்படின்னு நான் அத ம். நெகட்டிவா புரிஞ்சுகிட்டேன். நீ அதான் அத எதுவுமே பாசிட்டிவா பண்ணாம சொல்ற. நம்ம இருக்கறதுக்கு பதிலா, ஏதாவது ம், பண்ணிட்டு இருக்கிறது ம், பெட்டர் தான். இப்ப நீ ம், யூடியூப் ம். பண்ற. ஆனா அது இந்த நம்ம சினிமாக்குள்ள இருக்கணும். இன்டர்வியூ பண்றோம். அப்படி அந்த மாரி. இந்த ஆ, ஃபீல்டுக்குள்ள நீ எந்த ஃபீல்ட்ல இருக்குன்னு நினைக்கிறியோ அந்த ஃபீல்ட்ல. ஆ, இப்ப நம்ம சினிமா ஃபீல்ட்ல இருக்கோம்னு நினைக்கிறோம்னா, சினிமா ஃபீல்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே ஆ, இருக்கணும். ரொம்ப ஜம்ப்லாம் அதான். அடிச்சா முடியாது. திடீர்னு ஆ, ஹோட்டல் வச்சுட்டு ஆமா, ஆமா, அப்படிலாம் முடியாது. சினிமாக்குள்ளேயேனா ஆமாமா. ஓகே. ம். அ அப்போ அது நம்மளுக்கு நீ ஏதாவது சொல்றத அது பார்த்தா வந்து நான் கொஞ்சம் பரவால்ல. ஓரளவுக்கு நீ சொல்ற மாரி தான் இருக்கேன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே வந்து அதான் மச்சி, அவங்க நம்ம பண்ற விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்ல எப்பவுமே ஒரு மாரி கரெக்ட்டா பண்றோமா? தப்பா ம். பண்றோமா? அப்படின்னு பண்றத ஸ்ட்ராங்கா பண்ணிறணும். நம்ம இத பண்ண நினைக்கிறோமா? பண்றோம். அப்படியே பண்ணிறணும். அத அது பண்ணிரணும். நல்லதுனால ம், நல்லது ம். கிடைக்குதோ, கெட்டது கிடைக்குதோ. அது நடக்கட்டும். அது ஆ. ஆமா. அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீ பண்ணணும்னு ம், நினைக்கிற உன்னால ம். சாட்டிஸ்ஃபேக்ஷன்க்காக நீ பண்ணிரு. அவ்வளோதான். ஆ. இது ஒண்ணு தான்டா நான் அப்ப உருப்படியா ம். பண்றேன். ஆனா இதனால தான் நான் நெறைய பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. திடீர்னு எனக்கு ஆமா. ரீல்ஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ம். பண்ணிர்றேன். திடீர்னு YouTube ம். ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கிறேன். இது நடக்குதுன்னு அது கன்சிஸ்டன்ட்டா பண்றேனா இல்லையான்னு தெரியாது. ம். தோணுச்சுன்னா ம். பண்றேன். ஆனா சினிமாக்குள்ள ம். பண்ணணுங்கிறத மட்டும் மைண்ட் செட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன் நான். ம். அப்படிதான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் எல்லாமே கரெக்ட் தான். இப்ப நீ ஒரு குரூப் ஒண்ணு ஆரம்பிச்ச. அந்த ம். நம்ம அந்த சினிமா ஆமா. அது இது வொர்க் பண்றோம்ல. கொஞ்சம் டிலேவா போகுது. ஆனா ஸ்டார்ட் அ, ஆயிரும் அ. ஸ்டார்ட் ஆயிரும். இல்ல. ஷூட் அது போ இல்ல. போகுது. அது ம், ரிசல்ட்ட ம், விட்டுரு. ம். ரிசல்ட்ட விட்டுரு. ஆ. ஒண்ணு ம். ஆரம்பிச்சோம். ஒரு ஒரு 100 பேர் இருப்பாங்களா அதுல? அ 100 பேர் இருக்காங்க. 100 பேருக்கும் ஃபேஸ் தெரியுமா? தெரியும், தெரியும். கௌதம்ன்ற ஒரு ஆள் தெரியும். நீ தான் கௌதம் அப்படின்றது தெரியும். நாள பின்ன நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல தேவைன்னு வரும்போது, அவங்க வந்து நிப்பாங்க. ம். அவங்க வந்து ஆமா. நிப்பாங்கன்னு நமக்கே எதிர்பார்த்திருக்க தெரியும். மாட்டோம். நம்மளே நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்க ஆமா, மாட்டோம். ஆனா அவங்க ப்ரோ ஆமா, அப்டின்ட்டு வந்து பேசுவாங்க. ஆ. ஆமா. ஏதாவது ஒரு சர்க்கராய வந்து நிப்பாங்க முன்னாடி. சோ, ஆமா, நீ ஒரு ஆமா. இனிஷியேட்டிவ் எடுத்தனால தான் உனக்கு அது நடக்குது. சோ, இனிஷியேட்டிவ் எடுக்கிறது பெட்டர். ஏதோ ஒண்ணு. அப்ப இது இப்டி புரிஞ்சுக்கலாமா? நீ சொல்றது சினிமா வந்து ஒரு உசுரா பார்ப்போமே, ஒரு உயிர், ஒரு ஆப்ஜெக்ட், லிவிங் ஆப்ஜெக்ட். ம், அதுக்கு ம், நம்ம நல்லது பண்றோம். நல்லதுன்னா, அதுக்கு நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்றோம்னு வச்சுக்கோ. அது ஒரு பொண்ணு சினிமா. ம், நம்ம சினிமால எது பண்றதா இருந்தாலும், நம்ம சினிமா சம்மந்தமா எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு ரோஸ் குடுத்து ப்ரப்போஸ் பண்ற மாரின்னு வச்சுப்போம். நம்ம ப்ரப்போஸ் ம். பண்ணிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும். கண்டிப்பா ஒரு நாள் அது நம்மள ஏத்துக்குங்கிற ஒரு மைண்ட்ல ஆ, அப்டி ஆ. இருப்போங்கிறியா? அந்த ஏதாவது மாரி ஒரு தான வகையில சொல்ற? ஏத்துக்கோ. ஆமா, ஆமா, ஆஹா. ஆமா. அத ரிட்டர்ன் ம். பண்ணும். அட்லீஸ்ட் வந்து ஆமா, ரிப்ளையாவது பண்ணும். கரெக்ட்டா? ஆமா. அத என் புடிச்சு ஃப்ரெண்டா இப் அதான் அ அடுத்த சினிமா நாள் வந்து வருது. உனக்கு ம், ம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அ, இந்த கமலஹாசன், பகத் அ, ஃபாசில்லாம் சினிமாவ வந்து கல்யாணம் பண்ணி, லவ் பண்ணி கட்டிக்கிட்டவங்க. ம், ஓகேவா? ம், சூர்யா, தனுஷ் எல்லாம் ம். சினிமாவ வந்து பெஸ்டியா வச்சுக்கிட்டவங்க. இந்த மாரி இப்ப ஃப்ரெண்ட் ஜோன்ல வந்துட்டா கூட நம்ம சக்சஸ்ன்னு நம்ம நெனச்சுக்கலாம் இல்லையா? சினிமா வந்து ஆமா. நம்ம லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம லவ் ம். பண்ணுவோம். அது திருப்பி நம்ம ஃப்ரெண்டா இருந்துக்கலாம்னு சொன்னாலே நம்ம ஜெயிச்சுட்டோம். அப்படிங்கிற மாரி ஆமா, நம்ம நெனச்சுக்கலாம் இல்லையா? ஆமா. அப்படியே ஃப்ரெண்ட் அப்படியே புடிச்சு, புடிச்சு அடுத்த லெவலுக்கு போறதுதான். ம், ம், ம். ம். பட் ஆனா இது எனக்கு இது ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி நீ யோசிச்சிருக்கியான்னு சொல்லு. நான் நெறைய டிபார்ட்மெண்ட் பத்தி யோசிச்சு பார்த்துருக்கேன். இந்த ம், டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சவங்க, இன்ஜினியர் ம், படிச்சவங்க, ஐடி படிச்சவங்க, ம், இல்ல கவர்ன்மென்ட் வேலையில ம், இருக்கிறவங்க. இவங்களுக்கெல்லாம் ம், கிளியரா ஒரு ட்ராக் இருக்கு. இது இந்த எக்ஸாம் எழுதுனா, அங்க போய் உட்கார்ந்து எழுதிறலாம். அங்க போய் ம், சம்பளத்துல வேலை செய்யலாம். இத பண்ணா ம், அங்க ஆயிரலாம். அத பண்ணா இங்க ஆயிரலாம். லஞ்சம் குடுத்தாவது இத பண்ணிரலாம்னு ஒரு வழி இருக்கு. ஆனா ம், சினிமால ஒரு மிடில் கிளாஸ் ம், பையனோ, இல்ல ரொம்ப கீழ இருக்கிற ஒரு பையன், எந்த ஒரு ம். பின்புலமும் இல்லாம அவன் டைரக்டர் ஆகணும், நடிகன் ஆகணும்னா, அதுக்கு என்னடான்னு வழின்னு கேட்டா, "போ வாசலா ஏறு, முயற்சி பண்ணு" இப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சுருவேன். இதுக்கு வேற வழியே இல்லையா? விஸ்காம் படி. விஸ்காம் படிச்சு போனா கேம்பஸ் இல்ல வருமான்னா, மச்சி. கேம்பஸ்லாம் வராது. அப்படிங்கிற மாரி என்னென்னமோ சொல்றாங்க. இது எனக்கு குழப்பமா இருக்கு. அப்படி இருக்கா அதாவது ஒண்ணு? ம். அந்த ஒரு செய்யற செய்யற வேலைக்கேத்தா வேலைக்கு சேர்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, அதுக்கு என்ன நம்ம பண்ணணுமோ, அதுல ஒரு விஷயம் தான் வந்து நான் அந்த மாரி புடிச்சு தேடுறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீ ம், 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 இப்ப நீ இன்டர்வியூ போற. ஓகேவா? ம், நீ ம், ஒரு ஐடி படிச்சிருக்க. இன்டர்வியூ போற. ம், ம். இன்டர்வியூன்னு ஒரு கம்பெனிக்கு போனா நீ தேட தான் செய்யணும்.
ஓகேவா? நீ ஆமா. கம்பெனி போய் ம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, உன்னோட குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அவங்க எடுத்துப்பானுங்க. ம், ம். ஓகே. இப்ப நீ சிவில் போற அந்த மாரி அதுல இன்டர்வியூ போற, உன்னோட பிளானிங் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா? இல்ல உங்களுக்கு ஏத்த மாரி இருக்கா? இல்ல இன்னும் ஒரு பேசிக் ம், லெவல்ல தான் ம். இருக்கியா? அப்படின்றத செக் பண்றாங்கல்ல. ம், அது ஓகேன்னா தான் ம். அவங்க எடுத்துப்பாங்க. அதே மாரி தான் சினிமா உனக்கு நீ படத்துல நீ நடிக்கணும், உனக்கு இல்ல படத்துல வந்து நீ படம் எடுக்கணும் அப்படின்னா, உன்னோட திறமை ம். என்னன்னு ப்ரொடியூசர நீ பார்க்க வைக்கணும். இப்போ ஆ எனக்கு புரியுது இப்போ மச்சி. ஆன் இப்ப சிவில்னு ம், வச்சுக்கோயேன். ம், ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு பிளானு, ஒரு டிசைனோட நீ போன அப்படின்னா, என்னோட வேலை அந்த மாரி இருக்கும் அப்படின்னு நீ காட்டுன அப்படின்னா, ஓகே உன் ஒர்க் எனக்கு புடிச்சிருக்கு. மத்தபடி உன்ன டீம் லீட் பண்றது, இல்ல ஒர்க் பண்றது, கோவொர்க்கர்ஸா இருக்கிறது, அதுக்கும் நீ செட் ஆவியான்னு செக் பண்றதுக்கு ஒரு பேசிக் இன்டர்வியூ வச்சு முடிச்சுட்டாங்கன்னா, ஓகே ஆச்சுன்னா ஓகே. அதே தான் ம், சினிமாலயும். ஒரு பைலட் ஒண்ணு எடுக்குறோம். என் படம் இந்த ம், அளவுக்கு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு நம்ம ஒரு வீடியோ ம், எடுக்குறோம். அத காட்டுறோம். ம், அடுத்து என்னோட கதை இதுதான். இந்த கதை இந்த அளவுக்கு நான் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு விஷுவலா அந்த அளவுக்கு காட்டுவேன். நம்ம ப்ரொடியூசர் நம்ப வச்சுட்டோம்னா, நம்ம படம் பண்ணலாம். ம். சோ ஆ அந்த நீ மாரி ஒரு சொல்ற ஒர்க்க ஸ்ட்ரக்சர் புரியுது. ஆ அதுதான். அதுதான் ப்ரொசீஜரே. நம்ம வந்து யாரா இருந்தாலும் சரி, நீ மிடில் கிளாஸா இருந்து, இல்ல புதுசா வர்றவனா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி பணக்காரனா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ப்ரொசீஜர் இதுதான். ப்ராசஸ் இதுதான். இத தாண்டி ம், மக்கள் மனசுல போய் சேர்றது வந்து அவனோட திறமையில இருக்கு. பணக்காரனா இருந்தாலும், புதுசா ம். வரவனா இருந்தாலும், மக்களோட அட்டாச் ஆகுற மாரி, ம். நம்மளோட ஒர்க் இருந்துச்சுன்னா மட்டும் தான், நம்ம ஸ்டேபிள் ஆக முடியும். சோ, ஓகே. எனக்கு ப்ரொசீஜர் புரியுது. இதுதான். இப்போ ம், ம், ம். ம். அதான். ப்ரொசீஜர் இதுதான் 2த்துக்கும். அதான் ம். மச்சி, எனக்கு நீ சொல்றது தெளிவா புரியுது. இப்போ நீ வந்து ஒரு ஐடி படிச்சவனுக்கு, நீ இந்த மாரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதே மாரி நீ சினிமால இருக்கணும்னா, உனக்கு இந்த ம். ஸ்ட்ரக்சர் தான் நீ சொல்றல்ல. ஆனா ஒரு ஐடி ம். படிச்சவன், நீ இப்போ ஒரு ம். கோயம்புத்தூர்ல ஒரு ஐடி படிச்சிருக்கன்னு வையேன், உனக்கு ம். கோயம்புத்தூர்ல ஐடி கம்பெனிஸ் இருக்கும். ம். மதுரையில இருக்கும். சென்னையில ம். இருக்கும். அட்லீஸ்ட் ம். தமிழ்நாட்டுல ஒரு 10 பெரிய சிட்டீஸ்லயாவது அதுக்கான வேலை ம். வாய்ப்புகள் இருக்கும். நெறைய ம். ஸ்டூடண்ட் இருந்தாலும், அந்த எல்லா ஸ்டூடண்ட்டுக்கும் ம். ஓரளவுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா பெங்களூர் போயிருவான். கர்நாடகா போயிருவான். ம். நார்த் போயிருவான். ம். இப்படி இருக்கு இல்லையா? ஆனா, நீ ம். சினிமான்னு யோசிச்சீன்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல சொல்றேன் நானு. தமிழ் சினிமா ம். பொறுத்தவரைக்கும், சென்னைய தாண்டி சினிமா அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ம். வேலையாட்களும் சரி, யூனிட்டும் சரி, ம். புரொடக்ஷன் கம்பெனியும் ம். சரி, ம். சினிமாவ தேடி வரவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா, ம். சினிமாவுல வாய்ப்பு தர்றவங்க வந்து ம். லட்சக்கணக்கான பேர் கூட இல்லையேங்கிறது தானே நான் கேட்க வர்றது. ம். நான் அதனால இது கஷ்டமா இருக்கான்னு நான் கேட்கிறேன். போறது. அப்படின்னு இல்ல மச்சி. எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில போறது தானே. இப்ப நீ இல்ல யாரா நான் இருந்தாலும் இப்ப கவுண்ட் நம்மளே கம்மியா இருக்குங்கிறேன். அங்க கம்பெனிஸ் அதிகமா இருக்கு. இங்க புரொடக்ஷன் ஓகே. கம்பெனியே கம்மியா இருக்கேடா அப்படிங்கிறேன் நானு. ம். அதுதான். இப்போ உனக்கு வாய்ப்பு தரவன் தமிழ்நாட இருந்தா பொறுத்த தானே நீ போய் வேலை செய்ய தமிழ்நாட முடியும். பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு இல்ல இந்தியா பொறுத்தவரைக்கும் சினிமான்றது வந்து ஒரு பிசினஸ். ம், ஓகேவா? இப்போ ஒரு ம், பிசினஸ் அப்படின்றப்போ, அவனுங்க வந்து கம்மியா இருந்தாலும் கொ க அது புரொடக்ஷனோட கவுண்ட் கம்மியா இருந்தாலும், ஆட்கள் கம்மியா இருந்தாலும், அவனுங்க நம்புறது என்னமோ பெரிய ஆளுகள மட்டும் தான். ஏன்னா, ம், ம், போடுற காசு திரும்ப வரணும். இப்ப நம்ம புதுசா போய் அப்ரோச் ம், பண்றோம் அப்படின்னா, அவன் வந்து ம், என்ன சொல்ல, ஒரு ஒரு பெரிய ஒரு 10 பெரிய புரொடக்ஷன் 10 பெரிய புரொடக்ஷன் இருக்குன்னு வச்சுக்க. ஒரு ம், 10 புரொடக்ஷன் பெரிய புரொடக்ஷன். மத்ததெல்லாம் சும்மா ஒரு 1 crore, 2 crore பண்ற ஒரு சின்ன சின்ன புரொடக்ஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கயேன். பெரிய ஆள் பெரிய ஆள் லெவலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ஆளுகள தான் போணும். அவனுங்கள நம்ம தேடணும். ஆனா ம், இருப்பானுங்க. ம், வெளிய தெரிய ம், மாட்டாங்க. இப்ப ம், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போனோம்னா, அந்த மாரி நெறைய ம், கான்டாக்ட் வச்சு அவனுங்க மூலியமா போனோம். இப்போ ஒரு கடந்த ஒரு 5, 6 மாசமா நான் கேள்விப்படுறது நெறைய ம், புரொடக்ஷன் ஹவுஸ் நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா அவங்க வந்து பெருசா ம். வெளிய தெரியல. தெரியல. வெளிய தெரியல. ஆனா இருக்காங்க. அப்ப இருக்காங்க, வெளிய ஆமா. தெரியலன்னு தான் அர்த்தம். அது என்ன ம், மாரி ம், அப்புட்ன்னா, ம். அதுதான் நம்பிக்கையின் அடிப்படையில தான் பண்றது. இப்போ நமக்கு தெரிஞ்சவன் காசு. இந்த பையன் நல்லா ம், பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, ம், ஓகே ம், நான் புரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு. இப்ப வேற யாராவது ம். தெரியாத ஒரு பையன் வந்து அந்த மாரி நீங்க புரொடியூசர் இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்பி இப்ப கதை சொல்றேன்னு கேட்டா, இல்லப்பா நான் அப்படிலாம் பண்றது இல்லப்பா அப்படின்ருவாங்க. அந்த மாரி. புரியுது. தெரிஞ்சவங்களுக்குன்னு அப்ப பண்ற ஒரு சில இருக்காங்க. புரொடக்ஷன்ஸ் ம், நெறைய இருக்கு. இருக்காங்க. நெறையவே இருக்காங்க. ம், ம், ஆனா ம், நம்ம ம், அதுதான். நம்ம கான்டாக்ட் பிடிக்கணும். நெறைய தேடணும். நெறைய மக்கள பார்க்கணும். ம், ம். அந்த மாரி நெறைய இருக்கு. அப்போ இதுக்கு வந்து நீ சொல்றத வச்சு எடுத்துக்கணும்னா, பொதுவாவே நம்ம ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இப்ப இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி, இல்ல ம். நம்ம ஃப்ரெண்ட்ஸே பார்க்கும்போதுமே, அப்ப இருக்காங்கங்கிறது தான் பதில். அவங்க இருக்காங்க, இருக்காங்க. வெளிய தெரியல. அந்த இருக்காங்க. அளவுக்கு தெர்ல. கான்டாக்ட் வச்சு ம். போணும். நீ ப்ராப்பரா நீ புரொடக்ஷன் கம்பெனியாவும் ஏறி போய் பேசு. கான்டாக்ட் வச்சும் போ. ம். வேற புது புது வழி ம். இருந்தா அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணு. ம். அப்பதான் கிடைக்கும். ம். அப்படிதான் ம். நம்ம பிளான் பண்ண முடியும். இன்னொரு கரெக்ட்டா? அம்சம் அந்த மாரி என்னன்னா, தான் போணும். நெறைய ம். படங்கள் சென்னை சர்க்கிள்ல மட்டுமே ரிலீஸ் ஆகும். ஆமா. நீ பார்த்திருந்தேன்னா தெரியும். பெருசா வேற ஆமாமா. வேற சிட்டிக்குலாம் வராது.
சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் தான் ஆமா. ரிலீஸ் ஆகும். சென்னைக்குள்ளேயே ஆமா. அதெல்லாம் சின்ன அவங்கலாம் ஒரு புரொடக்ஷன். ஸ்டார்ட் அப் புரொடக்ஷன் தான். ஆனா, அவங்க யாருன்னு நம்ம தேடுறது ஓகே. இல்ல. அவங்க இந்த ஆமா. படத்த ப்ரொடியூஸ் யார் பண்ணது அப்படின்னு தேடுறது இல்ல. அவங்ககிட்ட நல்ல கதைய கொண்டு போய் குடுத்தா பண்ணுவாங்களா இல்லையான்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. நம்ம மைண்ட்ல ம், இருக்கிறதெல்லாம் பெரிய ம். பெரிய புரொடக்ஷன் மட்டும் தான். அப்படின்றப்ப நம்ம பேர் கவுண்ட் தெரிஞ்ச கம்மியாயிடுது. புரொடக்ஷன் தான். ஆமா, ம். ஆமா. அப்படின்றப்ப நம்ம தேடணும். நெறைய சின்ன புரொடக்ஷன்ஸ் இருக்காங்க. நம்ம தேடுறது இல்ல. தேடுனா நல்ல நெறைய பேர் பாயிண்ட் இருக்காங்க. மச்சி இது. ஆக்சுவலா இது நல்ல பாயிண்ட். நான் இத யோசிக்கல. நீ சொன்னதுக்கு ம், அப்புறம் ஒரு விஷயம் யோசிக்கிறேன். நான் டிப்ளமோ படிச்சப்போ, ஆ இந்தியா லெவல்ல நல்ல கம்பெனிலயும் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அதே மாரி ம், எங்க ஊர்லயே எங்க ஊர் கோயம்புத்தூர்ல நான் இருக்கிற ம், இந்த தாலுக்காலயே தெரியாத ஒரு சின்ன ஒரு 10 பேர் வேலை செய்ற கம்பெனிலயும் நான் வேலை செஞ்சிருக்கேன். எனக்கு ம், 2 இடத்துலயும் வேலை குடுத்தாய்ங்க. ம். ஆனா அப்ப வேலை இருக்கு. 2 இடத்துலயும் எனக்கு ஓனர் இருக்காங்க. நான் எங்க போறேங்கிறது தான் முக்கியம். எல்லாரும் இப்ப ஆமா. நான் போன பெரிய கம்பெனிக்கே போயிருந்தா, இந்த கம்பெனிக்கு எவனும் வேலைக்கு வந்திருக்க மாட்டான். ம், அப்ப நான் இந்த கம்பெனிய கவனிச்சேன். நான் டிப்ளமோ படிச்சதுனால நான் இத கவனிச்சேன். இன்னைக்கு ம், சினிமால இருக்கிறதுனால எனக்கு பெரிய இடம் தான் போணும். பெருசா தான் ம், புடிக்கணும்னு நெனச்சுட்டு, இந்த மாரி நீ சொல்ற ஆளுங்கள எல்லாம் நான் கவனிக்காம இருக்கேங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். அப்ப இருக்காங்க. ம். எப்படி வேணா இருக்காங்க. பாசிபிள் பண்ணலாம் சினிமாவ ம். அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஓகே மச்சி. அப்ப நான் தப்பா யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நாள். ஓகே ட்ரை பண்றேன். கோயம்புத்தூர்லயே ஒரு புரொடக்ஷன் கம்பெனி இருக்கான்னு பார்க்கிறேன். நம்ம ஒரு சில படங்கள் பார்த்துட்டு நம்மளுக்கே தோணும். என்னடா ஆமாமா. இது எங்க இருந்து எடுத்தாய்ங்க? இதெல்லாம் ஆமா ம். இதெல்லாம் யார்றா ப்ரொடியூஸ் பண்றா? அப்படின்னு தோணும். சும்மா கேள்வி கேட்டு விட்டுர்றோம். நம்ம யாரும் தேட மாட்டேங்கிறோம். ஆமா. ஆமாமாமாமா. நம்மளும் ஜெனரல் ஆடியன்ஸா சில நேரம் ரியாக்ட் பண்ணிட்டு விட்டுருவோம். ம். ஆமா. வேற என்ன? இப்ப இப்ப எல்லாம் ஓகேவா? ஆல் ஓகேவா? நீ போயிட்டு இருக்கிற ஓகே தான். திசையெல்லாம் கிளியரா இருக்குல்ல? ஐ மீன் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனா, ஆமா. நீ குழப்பம் அது இல்லாம போயிட்டு இருக்குல்ல? இல்ல வேற எதுவும் குழப்பம் இருக்கா? ஆமா. இல்ல மச்சி இத பத்தி குழப்பம்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். இல்ல பொதுவா நான் இப்ப என் கூட பேச வந்தீல்ல? மேபி ஆ. நீ ஏதாவது ஒண்ண பத்தி பேசணும்னு வந்திருப்ப. அந்த மாரி ஏதாவது விஷயம் இருந்தா நீ ஷேர் பண்ணலாம். எனக்கு கேட்க வேண்டிய மெயின் கேள்விலாம் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு. ம். உனக்கு ஏதாவது பர்ட்டிகுலரா ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன்டா. இதுதான் அப்டின்ட்டு என்ன பத்தியோ, இல்ல ஜெனரலா சினிமாவ பத்தியோ, ம். இல்ல நீ ரீசென்ட்டா ஒண்ணு இப்போ எப்படி காந்தால ஒண்ணு பார்த்தேன்ன, அந்த மாரி ம். ஏதாவது புதுசா ஏதாவது பார்த்தீன்னா, அது ஏதாவது ஷேர் பண்றதா இருந்தா பண்ணு. அத ஃபைனலா நம்ம வச்சுப்போம். நீ சொல்றதோட இது பண்ணிக்கலாம். ஆமா. இப்ப ரீசென்ட்டா நான் ஒரு 1 மந்த் ஊருக்கு போயிருந்தேன். ம். அந்த 1 மந்த் அதுவரைக்கும் அந்த 1 மந்த் போறதுக்கு முன்னாடி வரைக்கும், எனக்குள்ள ஒரு பயத்த நானே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம பயப்படணும். பயந்தா தான் ம். நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். ஏன்னா, நம்ம ஒரு இடத்துல ம். செட்டில் ஆயிட்டோம். ஒரு ம். ம். ஒரு மந்த்லி சேலரிக்குன்னு ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம். சோ நம்ம செட்டில் ம். ஆயிட்டோம். அதனால நம்ம அடுத்த ஸ்டெப் ம். எடுக்கிறதுக்கு நம்ம டிலே பண்றோம். அப்படின்னு சொல்லிட்டு தான் ம். அந்த 4 மந்த்ஸ் முன்னாடி அந்த ஒரு டெசிஷன் எடுத்தேன். அதுக்கப்புறமும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாவே இருந்துச்சு. ஸ்லோ டவுனாவே இருந்துச்சு. நான் சின்ன சின்ன ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரீலான்சிங்கா. ஓகே. அப்பவும் இன்னமும் நம்மளுக்கு அந்த ஒரு இது இல்லையே. நம்ம கொஞ்சம் நல்லாவே செட்டில் ஆயிட்டோமோ! வீட்ல இருந்துகிட்டு, நம்ம காலைல ம். வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு, சாயங்காலம் நைட்டு தூங்கி எந்திரிச்சு திரும்ப காலைல கிளம்பி போறது. இப்ப அந்த வேலை இல்ல. சோ ம். டே ஃபுல்லா தூங்குறது. தூங்கி எந்திரிக்கிறது. ம். படம் பார்க்கறது. இந்த லைஃப் பார்த்தா அந்த என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு பயம் இல்லாமலே இருந்துச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டே இருந்துச்சு. இப்ப இந்த தீபாவளிக்கு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு அங்க ஒவ்வொரு நான் இங்கலாம் என்னோட அந்த ஃபேமிலி எல்லாமே அங்கதான் சிவகாசி தான். ஓகேவா? ஆனா இப்ப ம். நானும் ம். எங்க அம்மா இங்க இருக்கோம். என் தங்கச்சி கோயம்புத்தூர்ல படிக்கிறாங்க. எங்க அப்பா அங்க ஊர்ல இருக்கிறாங்க. ம். எங்க அப்பா மட்டும் அங்க ம். இருக்கிறாங்க. எங்க அப்பா பார்த்தா ப 12 வயசுலயோ, 13 வயசுலயோ வேல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ம். ஓகேவா? இப்ப அவங்களுக்கு 54 வயசு ஆகுது. ம். 32 ம். வருஷம் வேல பார்த்துருக்காங்க. 32 ம். 42 வருஷம். 42 வருஷம் வேல பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு செட்டில் ஆவல. சோ ம். எனக்கு டெய்லி அவங்கள ஏன்னா நம்ம இங்க இருக்கிறப்போ ரெகுலரா போறது இல்லல்ல. ஒரு 3 மாசம், 4 மாசத்துக்கு ஒருக்கா ஊருக்கு போறது அந்த மாரி இருந்துச்சா, இப்ப அந்த 1 மாசம் ம். நான் எங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேனா, சோ ம். ம். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த பயம் வர ஆரம்பிச்சுருச்சு. நானா கிரியேட் பண்ணல. உண்மையிலே ம். பயம் ம். ஆரம்பிச்சுருச்சு. இவ்வளவு நாள் எனக்கு பயமா இருக்குன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா ம். உண்மையிலே பயம் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அப்பா 42 வருஷமா உட்கார்ந்து உழைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு செட்ல இன்னும் வேல தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு என்ன நம்ம குடுத்துட்டோம்? வரதுக்கு ம். 12 எங்க அப்பா வரதுக்கு 12 மணி ஆயிடுது. காலையில ம். 8:30 9 மணிக்கு கிளம்புறவங்க, வீட்டுக்கு வந்து ம். தூங்குறதுக்கு 12 மணி ஆயிருது. ம். ஸோ, இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த வயசுல. நம்ம இந்த வயசுல கஷ்டப்பட விட்டுட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படின்னு ஒரு பயம் வந்து ஒரு நிம்மதியே இல்ல. அந்த 1 மாசம் ஊர்ல ம். இருந்தேனே தவிர, எல்லாரும் ஊருக்கு போனா ம். ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, சொந்த ஊர்ல இருந்துட்டு வரலாம் ம். அப்படின்றப்ப, எனக்கு அந்த 1 மாசம் மைண்டே இல்ல. ம்.
ஸோ, அப்ப நான் ஒரு ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுத்தேன். 1 வருஷம் தான். இந்த 1 வருஷத்துக்குள்ள நான் சக்சஸ் ஆகியே ஆகணும். அதே ம், இந்த 1 ம். வருஷத்துக்குள்ள எங்க அப்பாவ நான் செட்டில் பண்ணியே ஆகணும். எங்க அப்பாவ ரொம்ப வேல ஒரு பார்க்க கோல். விடக்கூடாது. ஆமா. அப்படின்ற ஒரு டெசிஷன்ல தான் நான் ஊர்ல இருந்தே வந்திருக்கேன். ஸோ, ஓகே. இந்த மாரி இந்த மாரி எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு லேட்டா தோணலாம். ம், ம். லேட்டா எவ்வளவுக்கு எவ்வளோ லேட்டா தோணுதோ, அவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு பிரச்சனை. ஸோ, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம ஃபேமிலில நம்ம அப்பா, அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ம். ஜாலியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு ஆமா. இருப்போம். ம். ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நம்ம ஒரு 10, 15 வயசுல இருக்கும்போது நம்ம பார்த்த அப்பா, அம்மா, இப்ப நம்ம என்ன இப்ப இருக்கிறப்ப நம்ம பார்க்குற அந்த ஃபேஸ் மாறி இருக்கிறது. அந்த வேலை ம். பார்த்த டயர்டு அதனால உடம்பு மாறி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். அதனால எனக்கு சொல்ல வர்றது என்னன்னா, எதுனாலும் சீக்கிரமே டெசிஷன் எடுத்து ரொம்ப டிலே பண்ண வேணாம். நமக்கு இன்னொன்னு நம்ம ஃப்ரீ ஃப்ளோவா போலாம் அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை இல்ல. அதாவது ஒரு ஃபினான்ஷியலா எந்த பிரச்சனையும் இல்ல. செட்டில்டு ஃபேமிலி. நீ தான் பார்த்துக்கணும். ஃபேமிலி அவங்களே பார்த்துக்குவாங்க. உன்ன நீ பார்த்துக்கிட்டா போதுன்ற மாரி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. உங்க ஃபேமிலி நீ தான் ம், ம். பார்த்துக்கணுன்ற மாரி இருந்துச்சுன்னா, யோசிங்க. அதான் நான் சொல்லுவேன். யோசிச்சு டக்குனு டெசிஷன் எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இன்னொன்னு நம்ம அதுதான் நான் சொன்னதுதான். தமிழ்நாட்டுல வந்து சினிமான்றது வந்து பிசினஸ் தான். பிசினஸ் பேஸ்ல தான். நம்ம தான் ஒரு ஆர்ட்டா எடுத்து நம்ம நிரூபிக்கணும். நம்மளோட ஆயிட்டுருக்கோம். கலைத்திறமைய வந்து நிரூபிக்கணும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்மளும் அது பிசினஸா ஒரு தான் 50% பார்க்குறோம். ம். இருந்துச்சுன்னா, ஒரு 50% பிசினஸாவும் பார்க்க ஆரம்பிங்க. ம், அப்படின்னு நான் ம், சொல்றேன். ஏன்னா, அப்பதான் நீ ம். பிசினஸ் மைண்ட்ல இருந்தா மட்டும் தான் உனக்கு அந்த என்ன சொல்ல வேலையே புரொடியூசர்ஸ் கிடைக்கும். ஈஸியா கிடைப்பாங்க. ஆ உண்மதான். புரொடியூசர்ஸும் ஈஸியா கிடைப்பாங்க. நீ பிசினஸ் மைண்ட்ல ம், இருந்தானாலே உனக்கு தெரிஞ்சிரும். நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன பண்ணணும், பண்ணா எவ்வளோ காசு பண்ணலாம், இவ்வளோ காசு போடுறோம்னா இவ்வளோ காசு ஈஸியா எடுத்துடலாம். அப்படின்னு ஒரு விஷயம்க்கு ஏத்த மாரி ம், நம்ம கதை யோசிப்போம். ஆடியன்ஸ் இப்ப என்ன ம், ம், டேஸ்ட்ல இருக்காங்கன்றது தெரியும். அது சீசன் மாரி டேஸ்ட் மாறிட்டே இருக்கு. ம், ஆடியன்ஸோட ம், ஒரு இடத்துல வந்து ஃபுல்லா ஆர்ட் ஃபிலிமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல். இப்ப ஃபுல்லா லவ்வு. இப்ப ஃபுல்லா ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்டா போயிட்டு இருக்கு. குடும்ப ம். கதைகள்லாம் போயிட்டு இருக்கு. சீசனுக்கு ஏத்த மாரி கதையும் கையில வச்சுக்கணும். ஆமா. அது தெரிஞ்சுக்கிட்டு ம், அதுக்கேத்த மாரி ஒரு பிசினஸாவும், அதுல ஒரு ஆர்ட் ஆர்ட் ஃபார்ம எந்த அளவுக்கு காட்ட முடியும்ன்றத யோசிச்சு, நம்ம நம்ம ஒரு டைரக்டர் நம்ம ஸ்ட்ராங்கா நிரூபிச்சிட்டோம்னா போதும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோமோ அத நம்ம விருப்பம். பண்ணிக்கலாம். நம்ம ம், என்ன பண்றோமோ, நெனைக்கிறோமோ, அதுக்கேத்த ப்ரொடியூசர்ஸ் நம்மளுக்கு ம், கிடைப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம ஒரு லாபம் எடுத்து குடுத்து ம், கூட நம்ம ஒரு படம் எடுத்துடலாம். ம், ஆனா, ம், ஒரு ஸ்டார்ட்க்கு வந்து நம்ம என்ன அவங்களுக்கு என்ன தேவைன்றத பண்ணி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு. ம், ப்ரொடியூசர்ஸா ம், இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ஃபிரெண்ட்ஸா ம், இருக்கட்டும், ம், எல்லாருக்குமே. யோசிச்சோம்னா, ம். டக்கு டக்குன்னு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போலான்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, நான் இப்ப ரீசென்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்றேன். இல்ல, இல்ல. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட்டு. நான் அ என்னையுமே நெறைய ரியலைஸ் பண்ண வச்சுச்சு. இப்போ ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டேன் சார். அப்படிங்கிற மாரி இருந்துச்சு எனக்கு. நெறைய விஷயம். அ, பட் ஓகே. நான் நான் நம்ம ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம நெறைய ம், பேசியிருக்கோம். வண்டியில போம்போது ம், நைட்டு டீ குடிச்சிருக்கோம். ம், ஆனா ம். இந்த மாரி இவ்ளோ ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஓ இது ப்ரொஃபஷனலும் கிடையாது, கேஷுவலும் கிடையாது. 2த்துக்கும் நடுவுல இருக்கு. ஆனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உன்கிட்ட இருந்து நெறைய விஷயம் நான் தெரியாத நெறைய விஷயத்த இன்னைக்கு பார்த்தேன். ஓகே. ம். இவ்ளோ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கியாடா நீ? ம். ரகுவரா! நீ இவ்ளோ யோசிக்கிறியா ரகுவரா? அந்த மாரி இருந்துச்சு. பார்க்க ஆமா. எதுவுமே பண்ணாம செட்டில் கார்க் விளையாட போவியாடா? அப்படின்னு இருந்துச்சு. ஷட்டில் கார்க் விளையாட அ அது பார்த்தேன்னு வச்சுக்க, அது நான் போறது ம். எல்லாருக்கும் இப்ப இந்த ம், சூர்யா ம், பையன்லாம், "ஜாலியா இருக்கடா ம். நீ" அப்படிம்பான். நான் ஊர்ல இருக்கு நான் வந்து ஏன் நான் ஊர் 1 அவன் ஏன் மாசம் தான் சொல்றான்? நானே அவன்கிட்ட அட அப்படிதான் பேசுவேன். தங்கமுத்து எப்புட்றா அதுதான் எப்பவுமே ஷட்டில் விளையாடுறான்? அதான். அப்படின்னு அவன் ஜாலியா இருக்கான்டா அவன் அப்படிம்பான். அதக்கூட விடு. இப்ப நான் 1 மாசம் நான் சொன்னேன். 1 மாசம் நான் என்ன மனநிலையில இருந்தேன்னு சொன்னேன். இந்த சூர்யா பையன் கால் ம். பண்ணாலுமே, "என்னடா ஜாலியா ஊர்ல போய் படுத்துக்கிட்ட நீ" வெளிய காட்டிக்கிறது இல்ல. அதுதான் நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு தெரிஞ்சா தானே அவனுங்களுக்கும் அந்த ஒரு ஓகே ஜாலியா இருக்கான். அப்ப பயம் இல்ல. அப்படின்ற ஒரு நெனப்புல இருந்தாலே ஓகே தான். நம்ம ஏன் வந்து இந்த அளவு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? அப்படின்றத வந்து நம்ம சுத்தி இருக்கவங்களோட ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். அது இப்ப நம்ம ஷேர் உன்னோட பண்றோம் ஒப்பீனியன் அப்படின்னா அது இல்லையா? ஆமா. அதுதான் இப்ப நான் இப்ப நான் இங்க ஷேர் பண்றேன் அப்படின்னா, இப்படி நெலைம ம். மாறும்ன்ற நான் வந்து சொல்றேன். எப்படி வேணா ஆகும். ரியலைஸ் சோ பண்ணிட்டு முன்னாடியே சொல்றேன். ம். ஆமா. ம். முன்னாடியே வந்து ம். டெசிஷன் எடுங்கன்றத நான் சொல்றேன். சோ மத்தபடி இப்ப நீ என் ம். கூட இருக்க அப்படின்னா, இப்ப எனக்கு நெறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நான் அத காட்டிக்காம தான் இருப்பேன். ஏன்னா ம். நம்ம இப்ப மீட் பண்ற இடத்துல நம்ம வந்து
அ நெறைய கஷ்டங்கள் இருக்கும். அத வந்து அங்கேயும் பேசி, அங்கேயும் ஒரு கஷ்டப்பட்டு, இதுக்கு நம்ம மீட் பண்ணோம்னா ஒரு ஜாலியா என்ஜாய்மென்ட் பேசுறது, ஜாலியா சிரிச்சுட்டு வர்றது. அதுக்காக தான் நம்ம மீட் பண்ணி இது இருக்கோமே தவிர, இப்போ ஒரே இதுல இருக்கோம். இப்போ நம்ம இப்போ ஒரே ஒரே ரூம்ல இருக்கோம். இல்ல ஒரு 24 ஹவர்ஸ் டைம் ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி உனக்கு தெரிஞ்சிரும். நான் என்னென்ன ஃபேஸ் பண்றேன் அப்படின்றது. நம்ம ஆமாமா. வந்து ஒரு பார்த்துருக்கேன். ம். ரிலாக்சேஷனுக்காக நம்ம மீட் பண்ற மீட் மீட் பண்றப்போ, பண்றோம். நான் அத அந்த எடுத்து இடத்துல காட்டிக்க போயிட்டு முடியாது. எதுக்குடா வீட்டு ஆமா, பிரச்சனைய சொல்லி ஆமா. ஜென்டில்மேன்டா ஆனா தொல தங்கமுத்து. அடிக்கடி சொல்லுவோம் நாங்க. சூர்யா நானும் சொல்லுவோம். தங்கமுத்து வந்து தி ஜென்டில்மேன் அப்படின்னு டைட்டில் குடுக்கலாம். உண்மைதான். அது நீ எப்பவுமே இந்த இடத்துல இது பேசணும், பேசக்கூடாதுன்னு உனக்குள்ள ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டே சுத்துவ. நாங்க அப்படி கிடையாது. எமோஷனல் ஃபூல் நாங்க வந்து எமோஷனல் ஃபூல் நாங்க. நாங்க திடீர்னு கஷ்டமா கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு புலம்ப ஆனா ஆரம்பிச்சுருவோம். அது பெட்டர் மச்சி. இப்போ நான் அப்படி இருக்கேன் பாத்தியா? நான் என்ன மாரி இருக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். நான் சொல்றதுன்னா. இப்போ நீ எங்களுக்கு வந்து எனக்கு என்ன அக்கறைக்கு அக்கறை பச்சை தான். இக்கரைக்கு அக்கறை பச்சை. எங்களுக்கு இப்ப நீ பெட்டரா தெரியிற. அவ்வளோதான். அ, நீ ஆ. எங்கள பெட்டர்ன்னு சொன்னீன்னா ஓகே. ஆமா இன்னசென்ட்டாவே இருந்துரலான்றேன் நானு. எதுக்கு இவ்வளவு தெளிவா இருந்து ம், என்ன? இன்னசென்ட்டாவே இருந்துட்டு போயிருவோம். அப்பதானே லைஃப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியும். நினைக்கிறத ம், பண்ணிட்டு, ம். லைஃப் ஜாலியாவே இருக்கலாமே. இது பண்ணக்கூடாது. இங்க இதுதான் பண்ணணும். அங்க அதுதான் எனக்கு இப்போ நான்லாம் யோசிப்பேன். இப்ப நான் மாத்திக்கணும்னு நெனச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வேணாம் இங்க இத நம்ம ம், பேசக்கூடாது. அப்படின்றது வந்துரும். ம், ம். ஆனா பழகிட்ட. நெனைக்கிறத ஆமா நெனைக்கிறத பேசி பழகுனாலே அது ஒரு ரிலாக்சேஷன் தானே. ஆமா, என்னடா மனசுல சரியா இருக்கிற பாரத்த இறக்கி வச்ச மாரி இருக்கும். ஆமா. அதேதான். ஸோ இன்னசென்ட்டாவே இருந்துட்டு போறான். அது ஒரு என்ஜாய்மென்ட் தான். அது ஒரு நல்லது தான். அதாவது என்ன சார் கம்ப்ளைண்ட் குடுத்தவனும் கம்ப்ளைண்ட்ட பிரிச்சு படுத்தணும் ஒரே ஆளா? என்ன சார் இன்னசென்ட்டா இருக்கிறது இன்னசென்ட்டா இல்லாத இன்னசென்ட்டா இருன்னு சொல்றது ஒரே ஆளு தங்கமுத்து. ஆமா. என்னடா ஓகே சூர்யா என்ன தங்கமுத்து. இப்ப என்ன உன்ட்ட எதுவும் பேசுனானா? என்ன கத? எத பத்தி கேட்கிற? சூர்யா. அதான் சூர்யா என்ன என்ன சொன்னான்? எத பத்தி? அட நம்ம அவன் இந்த சீரியல் போறது அத பத்தி ஏதாவது பேசலாம். சீரியல் பத்தியா? ஓகே. இன்னும் ஆ பேசுவோம். உனக்கு ஹெட்ஃபோன்ல சவுண்ட் கம்மியா கட் ஆச்சு. அந்த மாரி திரும்ப ஆயிருமோன்னு பயந்தேன் நானு. ஆகும். ம். ஆகும்போது அந்த ஆகும். ஆகுங்கிற ஆகும்னா அந்த இடத்துல கட் ஆகுமேடா வாய்ஸு. இல்ல டைரக்ட்டா சரி ஹெட்ஃபோன அது சவுண்ட் கழட்டிட்டு வரும்போது பேசினா நான் கிளியரா அமைதியாயிடுறேன். கேட்குமா? அது சவுண்ட் வரும்போது நான் ஆ ர அமைதியாயிடுறேன். சரி ஓகே. ஆனா அது எவ்வளோ நேரம் தாங்கும்னு கேட்கிறேன் ஹெட்ஃபோனு. நான் அத தான் கேட்கிறேன். ஒரே நிமிஷம் இரு. வீடியோ ஆஃப் கேக்குது. பண்றேன்டா. ஆஹா. ரொம்ப நேரம் தாங்காது. சரி அதான் சூர்யா பத்தி தனியா பேசுவோம். அவன் தனி டாபிக். நான் உன்ன சரி பத்தி ஓகே. பேச தான் வந்தேன். உன்ன பத்தி ஆ. மெயினா பேசினேன். இதுல நான் ம். நெனச்ச அளவுக்கு உன்ன கவர் பண்ட்டேன். எனக்கு தெரியாததெல்லாம் ம். கவர் பண்ட்டேன். அதுக்காக ம். தானே இதெல்லாம் பேசுறது. அப்புறம் ஃபைனலா ஒரு இது சொல்லி நான் முடிச்சுடுறேன். அப்புறம் உனக்கு எதுவும் இருந்ததுன்னா ம். என்கிட்ட சொல்லிரு. ம். ஆ நான் நீ சொன்ன பாயிண்ட்லாம் வச்சு யோசிக்கும்போது, நீ இப்ப கரெக்ட்டான ட்ராக்ல இருக்கன்னு என் மனசு சொல்லுது. கரெக்ட்டா போயிட்டுருக்க. கிளியரா யோசிக்கிற. நல்லா இருக்க, ம். அழகா இருக்க. அப்புறம் என்னடா கண்ணா டேய். உனக்கு பிரச்சனை? அந்த மாரி கரெக்ட்டா இருக்க. அ. கரெக்ட்டா யோசிக்கிற. நல்லா தான் போயிட்டுருக்க. ஆ நீ நெனச்ச கோல் மாரி இந்த 1 இயர்ல வந்து நீ நெனச்ச அந்த 2 கோல் அச்சீவ் பண்ணுவ. அப்படின்னு உனக்காக நான் ம். ப்ரே பண்ணிக்கிறதுலாம் வேற விஷயம். அத நான் இப்ப ப்ரே பண்ணிக்கிறேன்பேன். அப்புறம் பண்ணியாடான்னு நீ அ. ஃபோன் பண்ணி கேட்டீன்னா அதுக்கு சேர்ந்து உழைப்போன்றேன். சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அது அது நான் கண்டிப்பா என்னைய பத்தி உழைப்போம். மட்டும் எப்ப எல்லாருமே தான். இப்ப கண்டிப்பா, நான் கண்டிப்பா. அததான் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணுவோன்றேன். கண்டிப்பா. இது எப்பவுமே ம். ஆல்வேஸ் இது வந்து டீம் ஒர்க் தான். சினிமா என்ன பொறுத்தவரைக்கும். ம். கார்த்தி ஒரு பக்கம் ட்ரை பண்ணிருக்கான். நான் ஒரு பக்கம் பண்றேன். சூர்யா ஒரு பக்கம் ட்ரை பண்றான். நீ ஒரு பக்கம் பண்ணு. எல்லாரும் பண்ணுவோம். அது பெரிய ப்ராஜெக்ட்டா இல்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டா அது அரைவ் ஆகும்போது நம்ம எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வேலை செய்யணுங்கிறது தான் என்னோட ஐடியாவும். அது சேர்ந்து ம். பண்றதெல்லாம் நீ இப்ப வாடா நாயே! அப்படின்னு கூப்பிட்டீன்னா, வந்து உன் காலடியில இருப்பேன் தலைவா. அந்த மாரி கூப்பிட்டா வந்து வேலை செய்ய போறோம் அவ்வளவுதான். நீ பார்த்துட்டு தானே ம். இருக்க. எங்க கூப்பிட்டாலும் நான் போவேன், வேலை செய்வேன், ம். வருவேன். இப்படிதான் இருக்கேன். அது நான் மட்டும் இல்ல. நம்ம பசங்க எல்லாருமே அப்படிதான். ரொம்ப ம். முடியாத சிச்சுவேஷன் தான் வரமாட்டாய்ங்க. மத்தபடி நம்ம எப்பவுமே சேர்ந்து தான் வேலை செய்வோம். அது பிரச்சனையே இல்ல. நான் பொதுவா உனக்கு ம். தனிப்பட்ட வகையில உன் ட்ரீம்ம பத்தி சொல்லிட்டு இருக்கேன். உன் ட்ரீம், உன்னோட ஓகே. கோல், உன்னோட தேங்க் யூ. எய்ம் அது என்னவா இருக்கட்டும். ஆ அது வந்து இந்த 1 இயர்ல அது முடிஞ்சிரும். அத மு ம். இன்னும் எண்ணி 7 நாள்ல முச்சிடலாம். முச்சிடலாம் அப்டின்ட்டு அத வந்து இந்த 1 இயர்ல நீ முடிக்கிற. தரமட்டம் முடிப்போம். ஏறிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீ போற. சரியா? நீ ஓகே போம்போது மச்சி. நாங்களும் கூடயே அப்டியே வருவோம். உன் பின்னாடியே வருவோம். இல்ல உன் கூடயே வருவோம். எல்லாரும் ஒண்ணா சரியா? தான் போறோம். வாங்க. ஓகே. சரி ம். அதான் ஃபைனலா எண்ட் அப் பண்ணிக்கலாம். வந்து ம். பேசினதுக்கு நன்றி. அப்புறம்
வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் எல்லாமே. ஃபைனலா உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்டின்னா, தாராளமா சொல்லிட்டு உன்னோட உன்னோட உரையை முடி. கடைசி உரையை முடி. எங்க ஆரம்பிச்சா ஹெட்ஃபோன் ஆஃப் ஆயிருமான்னு யோசிக்கிறேன் மச்சி நானு. ஆ, அ, 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 ஆ. ட்ரை பண்ணு. ஆமா. என்ன பத்தி டெத் பேசும்போது ஆஃப் ஸ்கிரீன் இருக்கு. ஆகும் தான். அது ஆஃப் ஆகுறது தான் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணு. நீ ஏதோ ஒண்ணு நீ ஏதோ ஒண்ணு உன்ன பத்தி ஏதோ கேட்கணும்னு இருந்தேல்ல ஸ்டார்ட்டிங்ல. இல்ல அத நடுவுலயே கேட்டேன். அத நடுவுலயே கேட்டேன். நான் குழப்பமா இருக்கேன்டா அப்டின்னப்பயே நான் கேட்டேன் அத. அ. ம். ரைட் ஓகே. இது 2, 3 பேர்லாம் பண்ண முடியாது. 2 பேர் மட்டும் தான் பண்ண முடியும்னா? அத இன்னும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலடா. ம். 2 பேர் பண்றதுக்கே உயிர் போய் உயிர் வருது. ரெக்கார்ட் ஆகுதா? இல்லையா? அப்லோட் ஆகுதா? இல்லையா? எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதனால ஆ. இப்போதைக்கு அந்த பரீட்சைய நான் எடுக்கல. விச பரீட்சைய அ. நான் எடுக்கல. சரி, ம். சரி. நீ ஏதாவது எனக்கு அட்வைஸ் சொல்லணும்னு நெனைக்கிறியா? டேய் கௌதமு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஓவரா பண்ற. அந்த மாரி எதுவும் அப்படிலாம் எதுவும் இருக்கான்னு இல்ல கேட்கிறேன். மச்சி. அப்படிலாம் நோட்டீஸ் எதுவும் இல்ல பண்ணது மச்சி. சொல்றேன். இல்ல, இல்ல. ஆஹா. சரி. அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. அதான் நீ ஏதோ பண்றன்றதே ஜென்டில்மேன், பெரிய விஷயம். ஜென்டில்மேன். அதான். அதான் வீடியோல சொல்ல மாட்டேன்டா. இருடா உனக்கு தனியா கூப்பிட்டு சொல்றேன். அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. ம், அதான் நீ என்ன அந்த ம். ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் என்ன பண்றியோ நீ பண்ணு, பாத்துக்கலாம். ச்சே! ஆமா, அதுக்கு என்ன சப்போர்ட் பண்றது தான் இப்ப மனுஷன். ஓகே மச்சி. சரி, ஓகே. ஓகேவா? ஓகேடா. ம். முடிச்சிடுவோமா? பாய்டா. ஓகே மச்சி. தேங்க்ஸ். பாய். நன்றி, லவ் வணக்கம். யூ. பாய். பாய், பாய். வணக்கம். ம்.